பெரிதாக்கி விடுவார். அது நமக்கு தேவன் தீர்க்கதரிசனமா சொன்னார் அல்லவா, அது நமக்கு அதிசயமா இருக்கும். அநேகர் அதை கண்டு என்ன செய்வார்களா, ஆச்சரியப்படுவார்கள். ஜெயிலுக்குள்ள கிடந்த இந்த யோசேப்பு எங்க வந்துட்டான், அவனுடைய சத்தம் இல்லாம கையும் காலம் அசைக்க முடியாது. இது அநேகருக்கு ஆச்சரியம். இது எப்படி நடந்துச்சு? ஒரு சின்ன பதவி இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்குள்ள பெரிய பதவி அல்லது அரண்மனையில் பதவி, ஒரு காவல்காரன் கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. இவனை எங்க கொண்டு போயிட்டார் ஆண்டவர்? உச்சியில கொண்டு வச்சுட்டாரே. அவன் நினைத்ததற்கும் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக தன்னுடைய வார்த்தை நிறைவேற்றிட்டாரே. இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். நான் அதிசயமாக நடத்தி கொண்டு போவேன். இதை காண்கிறவருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் நம்ப வேண்டும், இதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்து அறிக்கை செய்யணும். கர்த்தாவே, நீர் என்னை ஆச்சரியமாய் நடத்தி செல்ல போகிறேன். அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்பட போறார்கள். நீர் அதிசயமா நடத்தி செல்ல போறேன். இதுதான் நம்ம என்னுடைய விசுவாசம். வேறு ஒன்றும் அல்ல, முறுமுறுப்பும் அல்ல, ஒன்றுமே இல்லப்பா. எதுக்கு உங்களுடைய வார்த்தையை நான் நிலைத்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய வளர்த்த கருத்துக்குள்ள அடங்கிறேன் என்று சொன்னீங்களே. இந்த ரெண்டு வார்த்தை நமக்கு தீர்க்கதரிசனமாக வந்தது. அடங்கிருங்க ஒன்று. இரண்டாவது, நான் உங்களை நடத்துகிற வழி அதிசயமாக இருக்கும். அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அப்படித்தானே ரஞ்சித்துக்கு பாஸ்போர்ட்ல செய்த ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணாங்களே, கிடைக்கல. அப்ப தேவன் ஆச்சரியமாய் நடத்துற சின்ன காரியமா இருந்தாலும் அது அவருக்கு பெருசு. 8 வருஷமா அவர் காத்திருந்தார். 8 வருஷம், அப்படித்தானே? 8 வருஷம் காத்திருந்தார். தேவன் ஆச்சரியமாய் நடத்திச்சார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரணம். இதை நான் விசுவாசிக்க வேண்டும். இது என்னுடைய அறிக்கையாய் மாற வேண்டும். இது என்னுடைய விசுவாசமாய் மாற வேண்டும். தேவனுடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும்படி பலத்த கருத்துக்குள்ள, அதான் பலத்த கருத்துக்குள்ள அடங்கினாங்க. பேதுரு அனுபவப்பட்டு அவர் படுத்து சொல்லுதான், முதுமை அடைந்து படுத்து சொல்லு, அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கப்பா. மீன் பிடிக்க போயிடாதீங்க, மீன் பிடிக்க போயிடாதீங்க. போனாலும் ஒரு கரைக்கு தேடிடுவா. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை நம்புகிற ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். ஒரு வேளை பேதுருவை விட்டு வேற யாவது தெரிந்திருந்தா அவன் மீன் பிடிக்க மட்டும் போயிருக்க மாட்டான், அவன் ஆண்டவரை விட்டே போயிருப்பான். ஆனா பேதுரு மீன் பிடிக்க மட்டும்தான் போறான். பேதுருவை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். அவன் மீன் பிடிக்க போனாலும் என்னை நேசிக்கிறவன். கொஞ்சம் அவசர புத்திதான், ஆனா என்னை நேசிக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன், எனக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ஒரு நாளைக்கு துணிய போகிறவன். அதனால தேவனுக்கு தெரியும், நம்மை குறித்து தெரியும். அதனால கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நன்றி